குட் மார்னிங் சார். அதுல வரல. குட் மார்னிங். இரு தம்பி, இரு வெயிட். இதுல வரல தம்பி. வரும் அந்த ஒயர் இது பாத்துங்க. அந்த ஒயரை கரெக்டா கனெக்ட் பண்ணிக்கங்க. 2-3 நாளா யூஸ் பண்ணாததுனால அப்படி இருக்கும். சவுண்ட் இருக்கா? பேசு. சவுண்ட் இருக்கு. நீங்க பேசுறது கேக்குது. நான் பேசுறது கேக்குதா? தம்பி. அவ்வளவுதான், நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். குட் மார்னிங் எவ்ரிவன். குட் மார்னிங். ஓகே, நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். இப்ப திருப்பி நம்ம போறோம், அங்கேயே போயிட்டு பார்க்கலாம். இப்ப பாருங்க, 91 வரலும் பார்த்துருக்கோம். பார்க்கலாம் இன்னைக்கு எவ்வளவு பார்க்க முடியுதுன்னு. முக்கியமான வார்த்தைகள்லாம் இன்னைக்கு இருக்குது, பார்த்துக்கலாம். ஒண்ணு பார்க்கலாம். ரைட் டவுன். நல்லா பாருங்க. இப்ப அதை கீழே வையுங்க, அதை கீழே வையுங்க, அதை கீழே வையுங்க. எப்படி எழுதுங்க? அதை கீழே வையுங்க. சொல்லுங்க. அதுனா என்னது? 8. கீழேங்கிறதுக்கு டவுனு, வையுங்கிறதுக்கு புட்டு சொல்லி கொடுத்தாங்கல்ல. எப்படி சொல்றீங்க? இப்ப இது அருமையா இது பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, நீங்க அது எப்படி மாறுதுன்ட்டு. இப்ப கீழேன்னு போடுறோம், ரைட்? இப்ப கீப், அத ஃபர்ஸ்ட் வைக்கிறோம் பாருங்க. கீப் இட், அத டவுன். தமிழ்ல பாருங்க, அத கீழே வையுங்க. இந்த கீப்ப முன்னாடி கொண்டு வருவோம் இங்கிலீஷ்ல, அத பின்னாடி தள்ளி விட்டுருவோம். அத கீழே வைங்க. இதேதான் புட் இட் டவுன். இதுவும் வச்சுக்கலாம். கீழே போடுங்கன்னு சொல்லுவாங்கல்ல, புட் இட் டவுன். கீழே வையுங்க. கீப் இட் டவுன்னா கீழே வையுங்க. இது கீழே போடுங்க. கீழே போடுங்க. டவுனுங்கிறது போடுங்க. ஆமா, டவுனுங்கிறது புட்டுங்கிறது போடுறது. இது கீழே. இப்ப பாருங்க, இதுல கீப் இட் குவைட், கீப் குவைட் அப்படிங்கறோம் இல்லையா? ஆமா, கீப் குவைட்னா, கீப்னா அது மெயின்டைன்ங்கிற மீனிங். அதை வச்சுக்கிறதுங்கிறது தான் மீனிங். இப்ப இந்த டவுனை நம்ம மெயினா பாக்குறப்ப புட் இட் டவுன். இப்ப கீழே போடுங்க. கீப் இட் டவுன், கீழே வையுங்க. இதுல வந்து டவுன்ல. இப்ப நீங்க வேற ஏதாவது சொல்ல வாய்ப்பு இருக்கு இல்லையா தமிழ்ல? கீழேன்னு சிட் டவுன். அருமையா பாருங்க, சிட் டவுன். கீழே உட்காருங்க. அது எதுக்குங்க கீழே உட்கார்றதுன்னு? கீழே உட்காருங்கள், சிட் டவுன். இப்ப எழுதிக்கிங்க, அது கோ டவுன், கீழே போங்க. மாடியில இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுக்க, கோ டவுன் அப்படின்னா கீழே போங்க. கீழே போங்க, அவ்வளவுதான். இப்ப இது இந்த கீழேங்கிறது ஒரு முக்கியமான வார்த்தை தான், அடிக்கடி பயன்படுத்துவோம். சோ இதேதான் மேல போனா கோ அப். கோ அப்னா மேல போங்க. சோ அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் டெய்லி. எஸ். அது நோட் இது பண்ணிக்கிங்க. ஒரே நிமிஷம். தெரியுதா? இப்ப சரி தம்பி. நம்பர்
வெரி குட். இப்ப இது மாதிரி போறப்ப இப்ப இப்ப டவுன் தெரிஞ்சுக்கிறப்ப நீங்க அப் தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இப்ப பாருங்க இதையும் தெரிஞ்சுக்கலாம். கோ பேக். கோ பேக் அவ்வளவுதான். கோ பேக். கோ பேக் திருப்பி போங்க. யூஸ் பண்ணணும்டா. இது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா போங்கிற வார்த்தை எப்படியாவது ஒரு சமயத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த கோ வச்சு என்னென்னலாம் வருதோ கத்துக்கிட்டீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் கத்துக்கலாம். அது கோ டவுன், கோ அப், கோ பேக். பாருங்க கோ டு த டாப். நல்லா பாத்துங்க. கோ டு த டாப். மேல போங்க. கோ டு த டாப். நம்ம மொட்டை மாடிக்கு போறோம் இல்லையா? கோ டு த டாப். அப்புறம் the go to the top. இது பாருங்க go to the top. அந்த டூ வேணும். go to the top. ஆனா மாடிக்கு போங்கன்னு சொல்றப்ப go to யூஸ் பண்ணாம go upstairs. கோ அப்ஸ்டேர்ஸ். மாடிங்கிறது என்னது? upstairs. go to upstairs னு சொல்ல கூடாது. go upstairs னு தான் சொல்லுவோம். கோ அப்ஸ்டேர்ஸ் தான் சொல்லணும். புரியுதா? கோ டு அப்ஸ்டேர்ஸ் சொல்ல கூடாதா? கோ அப்ஸ்டேர்ஸ் சொல்லணும். மாடிக்கு போங்க. அது மாதிரி கீழே போங்க. கீழ் மாடிக்கு go to downstairs னு சொல்லக்கூடாது. go downstairs. go downstairs கீழே உள்ள மாடிக்கு போங்க. டூ அந்த இடத்துல சொல்லக்கூடாது. 2-3 ஃப்ளோர் இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இருக்குல்ல, நீ வந்து தேர்ட் ஃப்ளோர்ல இருக்குன்னு வச்சுக்கீங்க. டவுன் ஸ்டேர் போங்கன்னா கோ டவுன் ஸ்டேர் தான் சொல்லணும். புரியுதா அது? அப்புறம் கோக்கு அப்புறம் ஹோம்னு கோ டு ஹோம் சொல்லக்கூடாது. கோ ஹோம்னு சொல்லணும். ஹோம் சொல்ல விடாதான் கோ ஹோம். வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போங்கிறதுக்கு கோ டு ஹோம்னு சொல்லக்கூடாது. கோ ஹோம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே டூ போடணும்னு போட்டுருவோம். எல்லா இடத்துலயும் போடக்கூடாது. இது வந்து அட்வர்ப்னு சொல்லுவாங்க. எங்க போறீங்க? வீட்டுக்கு போறீங்க. எங்க போறீங்க? வீட்டுக்கு போறீங்க. அப்ப இத வினை உரிச்சொல்லா பாக்குறாங்க. அட்வர்பா பாக்குறாங்க. அட்வர்ப் வினை உரிச்சொல்லா. இது நம்ம என்ன பாக்குறோம் இந்தியால ஹோம வந்து பெயர் சொல்லா பார்ப்போம். பெயர் சொல்லா பாக்குறப்ப டூ வரும் முன்னாடி. ஆனா அது பொதுவா யூகேலயும் யூஎஸ் குறிப்பா யூஎஸ் வந்து இந்த அட்வர்பா பார்ப்பாங்க. எங்க போறீங்க? எங்க இப்ப பாருங்க இந்த அட்வர்ப்னா என்னன்னா எங்கங்கிறதுக்கு பதில் கொடுத்தா அது அட்வர்ப். எங்க அது நல்லா பாத்துங்க. எப்பங்கிறதுக்கு பதில் கொடுத்தா அது அட்வர்ப். எப்படி அப்படிங்கிறதுக்கு இது கொடுத்தா இது மூணுமே அட்வர்ப் தான். வினை சொல்லிதான் நம்ம அடுத்தடுத்த இதுல பார்ப்போம். நம்ம அட்வர்புக்குன்னே ஒரு செக்ஷன் வச்சிருப்போம் பாத்தியா? அதுல பார்ப்போம். இது மூணுத்துக்கும் பதில் கொடுத்தா அது அட்வர்ப். எங்கே, எப்பொழுது, எப்படி. சோ இது முக்கியமானது. நம்ம வருவோம் அந்த இதுக்கு. அட்வர்ப்னு 100 அட்வர்ப் படிக்க போறோம். படிக்கிறப்ப அது படிச்சுன்னு வந்துடும் எல்லாமே. சோ இப்ப கோ ஹோம், கோ அப்ஸ்டேர்ஸ், கோ டவுன் ஸ்டேர்ஸ் அண்ட் அப்ஸ்டேர்ஸ். இப்ப அப் அண்ட் டவுன் எழுதிக்கிங்க. அப் அண்ட் டவுன் சொல்லுங்க. மேலையும் கீழே அப் அண்ட் டவுன். இப்ப அப் அண்ட் டவுன் போய் அடைஞ்சிட்டே இருக்காங்க. இல்ல நம்ம லைஃப்ல அப் அண்ட் டவுன் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்ற இறக்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? எழுதிக்கிங்க. இது எழுதிக்கிங்க. டூ அண்ட் ஃப்ரோ தான். டூ அண்ட் ஃப்ரோ தான் அப் அண்ட் டவுன். டூ இந்த ஃப்ரோ எங்க இருந்து வருது தெரியுமா? ஃப்ரம்ல இருந்து வருது. அந்த எம்ம கட் பண்ணுவாங்க. டூ அண்ட் ஃப்ரோ. ஃப்ரம்னா தெரியுதுல. டூ அண்ட் ஃப்ரோனா ஒரு வாட்டி மேல போயிட்டு வர்றது. இப்ப கும்பகோணத்துல இருந்து கேத்தனூர் போயிட்டு திரும்பி வர்றது. இப்ப கேத்தனூர்ல இருந்து கும்பகோணம் போறது, கும்பகோணத்துல இருந்து கேத்தனூர் வர்றது. டூ அண்ட் ஃப்ரோ போயிட்டு வர்றது. அப் அண்ட் டவுன் ரெண்டும் ஒண்ணுதான். அப் அண்ட் டவுன் மேல கீழேங்கிற மாதிரி மேல போயிட்டு கீழே வர்றது. ஒரு இடத்துக்கு போயிட்டு கீழே. அப் அண்ட் டவுன் சார்ஜ் எவ்வளவுன்னு கேட்பாங்க டாக்ஸிக்கு. இப்ப டாக்ஸிக்கு அப் அண்ட் டவுன் 100 ரூபாய்னா டூ அண்ட் ஃப்ரோ 100 ரூபாய். இந்த ஃப்ரோ எங்க இருந்து வருது? ஃப்ரம் அது வந்து ஃப்ரோன்னு மாத்தோம். நோட் பண்ணிக்கிங்க. பாருங்க he is down. he is down அவர் எப்படி இருக்காரு யோசிச்சு சொல்லுங்க. he is down. அவரு கீழே இருக்காரு. இன்னொன்னு என்ன தெரியுமா? அவரு கஷ்டத்துல இருக்காரு. he is down. அவரு கஷ்டத்துல இருக்காரு. எழுதிக்கிங்க. அவரு கீழே இருக்காரு. இன்னொன்னு அவரு கஷ்டத்துல இருக்காரு. ரொம்ப டவுனா இருக்காரா? ஏன்பா ரொம்ப டவுனா இருக்க நீ அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஏன் ரொம்ப டவுனா இருக்கான் அவன் பையன் அப்படின்னு.
எழுதிக்கிங்க. நீங்க எழுதுறதுக்கு ஒரு 10 செகண்ட் நான் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு காரணம் நீங்க அந்த டயத்தை யூஸ் பண்ணணும். அந்த டயத்தை யூஸ் பண்ணணும். ஓகே, இப்ப பாருங்க. இதுல ஒரு 10 வாக்கியம் நம்ம பார்த்திருக்கோம். ரொம்ப முக்கியமானது. சரியா? அடுத்தது டே. நாள் நாள் பார்த்துக்கலாம். நாள். இப்ப எனக்கு யாராவது சொல்லணும், இன்னைக்கு திங்கட்கிழமை அப்படிங்கறத சொல்லணும். இப்ப போடலாமா? இதுல பாருங்க, டுடே இஸ் மண்டே. நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. The name of the name of the day மண்டே is. அவ்வளவுதான், அவ்வளவுதான். அந்த இஸ் மட்டும் விட்டுறக்கூடாது. The name of the Day is. day is Monday. The name of the day is Monday. The name of today. நல்லா பாருங்க. The name of today is Monday. நான் இது எதுக்கா போடுறேன்னா, இதை வச்சு நீங்க வெவ்வேறு இதை கொண்டு வரலாம். எல்லாமே கரெக்ட் தான். ஆனா மிஸ் பண்ணாம எழுதணும். டுடேஸ். இப்ப டுடே அப்போஸ்ட்ரோபி எஸ் போடணும். Today's name is Monday. பாருங்க எவ்வளவு வருது பாத்தீங்களா? இல்ல ஈஸியா சொல்றது today is Monday. அவ்வளவுதான். Today's name is Monday. The name இப்ப சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க பாப்போம். Have a great day. இதுக்கு என்ன அர்த்தம்? யாராவது சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, யாராவது கை தூக்கிட்டு எழுந்திரிச்சா சொல்லலாம். அப்பதான் எனக்கு தெரியும். சொல்லு. தப்பா ரைட் சொல்லுங்க. கிரேட் என்ன சிறப்பான நாள் சொல்லுங்க. Have a great day. பாருங்க, அருமையான வார்த்தை. Haveன்னு ஒரு வார்த்தை. Have ஆரம்பிச்சு சொல்லு, டக்கு சொல்றா. இருக்கட்டும். இல்ல எப்படின்னா இருக்கிறதுங்கிறத விட have a great dayனா you have a great day. உனக்கு இன்னைக்கு நாள் சிறப்பாக அமையட்டும் சொல்லுவாங்க. சூப்பரான நாளை have a great dayன்னு சொல்றது. ஆனா இது வந்து உனக்கு நல்ல நாளா இருக்கட்டும் அப்படிங்கிறது, அதாவது சொல்றது, வாழ்த்துறது, உரையாடல்ல வர்றது. You have a great day அப்படின்னா you have a great dayன்னு you சொல்லலாம். நீ உனக்கு இது சிறப்பான நாளாக அமையட்டும் தான். அது நம்ம வாழ்த்துறது, சொல்றது. இது வாக்கியத்தோட நம்ம உரையாடல ஸ்ட்ரெயிட் ஹேவ் a great day. எழுதிக்கட்டும், சிறப்பான நாளாக அமையட்டும். இப்படி பாருங்க, I had a great day. இப்ப சொல்லுங்க பாப்போம், ஈஸியா புரிஞ்சிடும். I had a great day. சொல்லு. சொல்லு. நானுங்கிறது எனக்குன்னு வருமா? எனக்குன்னு I hadனா நான் பெற்றிருந்தேன். தமிழ். அப்ப வடக்கு தமிழ்ல சொல்லுங்க, இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்க. வடக்கு தமிழ்ல I had a great dayனா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? சொல்லு, என்ன புரிஞ்சுக்கிட்ட? நேத்து எனக்கு நல்லா இருந்துச்சு, அப்படிதானே? ஆமா, ஒரு நாள் இன்னைக்கு நைட் ஆகுது, காலையில இருந்து நைட் வரலும் ரொம்ப சிறப்பான நாளா அமைஞ்சது. இன்னைக்கு நைட் என்ன சொல்றேன்னா I had a great dayன்னு நான் சொல்றேன்னா, பகல் ஃபுல்லா சூப்பரான நாளா நல்லா அமைஞ்சது, சிறப்பா I had a great day. இப்ப பாருங்க, அப்படி ஆப்போசிட் நைட்டு வந்து சொல்லுவோம், இன்னைக்கு நாள் நல்லா, இன்னைக்கு மோசமான நாளா போச்சுப்பா. நேற்று அப்படிதான் இருந்தது எனக்கு. ஞாயிற்றுக்கிழமையா? தூக்கமே இல்லாம வேற போச்சு. நைட்டா? ஆமா நம்பி, ஒரே இவங்கள அழுத்துருவா அவங்கள அழுத்துருவானா. நான் 5:30 மணிக்கு வழங்கி மாலாம் இருக்கணுமா பேரண்ட். காலையில 5:30. இந்த ஊர்ல எப்படி வர முடியாது? லேடி எப்படி வர முடியும்? நாளைக்கு காலையிலயா? நாளைக்கு காலையில 5:30 மணிக்கு. அதே ஒரே ராத்திரி கூட தூக்கமே இருக்கு. அது வண்டி எடுத்துட்டு போய் அழைச்சிட்டு வர வேண்டியதான், வேற என்ன பண்றது? கார் எடுத்துட்டு அழைச்சிட்டு வரணும். என் டிரைவரை கூப்பிடுறது, அவருக்கு கண்ணும் தெரியாது ஒண்ணும் தெரியாது. என்ன பண்றது தெரியல, பார்ப்போம்.
இங்க ஆட்டோ இல்லாம போச்சு இப்ப கேசனூர்ல, அதான் தொல்லையா இருக்கு. இருந்தா அவர்ட்ட சொன்னா கொண்டாந்து ரோட்ல விட்டுருவாரு, வந்துருவாங்க. ம் 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 அது பாத்துக்கலாம். என்னன்னு ஐ ஹேட் கண்ணு தெரியாத டிரைவரை எப்பொழுதுமே வச்சுக்க கூடாது. பகல்ல மட்டும் கிடையாது, எப்பயுமே கூடாது. விடிய காலம் மட்டும். ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு, இன்னும் அது பண்ணல. ஐ ஹேட் a terrific day. இதுக்கு சொல்லுங்க, இது எழுதுங்க. ஐ ஹாவ் a terrific day. முக்கியமா எழுதிக்கணும், எழுதணும், விட்டுறக்கூடாது. ஐ ஹேட் a terrific day. டெரிஃபிக்னா என்ன தம்பி அர்த்தம்? ரொம்ப மிகச்சிறந்த நாள். ஐ ஹாவ் a great dayனா சிறந்த நாள். ஐ ஹாவ் a terrific dayனா நான் எனக்கு ரொம்ப மிகச்சிறந்த நாளாக அமைந்தது எனக்கு. ஐ ஹேட் a terrific day. நல்லா எழுதிக்கிங்க. அது முக்கியமா ஒரு ரீசனுக்கு தான் சொல்றேன். இது வந்து நீங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஒன்ஸ் நீங்க காலேஜ் எல்லாம் போய் வேலைக்கெல்லாம் போறப்ப இது பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வார்த்தை தான். இதுதான் நீங்க பதில் சொல்லணும். எப்படி இருந்தது? நாளு சூப்பரா இருந்ததுப்பா. அப்படியே ஆப்போசிட் பாருங்க. அப்படியே ஆப்போசிட். ஐ ஹேட் a terrible day. எழுதிக்கிங்க. என்னுடைய நாள் மிக மிக மோசமாக இருந்தது. அதுல இருந்து என்னது இது உனக்கு? டெரிஃபிக் ஆப்போசிட் என்னது? டெரிபிள். சரி, அவ்வளவுதான். டெரிஃபிக் ஆப்போசிட் டெரிபிள். சும்மா 2-3 லெட்டர் தான் மாறுது பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் 5 லெட்டர் ஒரே மாதிரி இருக்கு. இது இந்த மாதிரி தான் தெரிஞ்சுக்கணும் நீங்க. அப்படியே பயன்படுத்தணும். நீங்க அந்த டேங்கிற ஒரு வார்த்தையா டேவை நினைக்க கூடாது. இப்ப ஏகப்பட்ட வாக்கியம் சொல்லிட்டு பாருங்க. இதுலயே ஒரு 10 வாக்கியம் இப்ப லிஸ்ட் பண்ணிருக்கோம் பாருங்க. எழுதிக்கிங்க. ஐ ஹேட் இட். இப்ப யூ ஹாவ் அ டெரிஃபிக் டே அப்படின்னு சொன்னா ஒருத்தவங்களை நீங்க சொல்லுங்க, சூப்பரான நாளா உனக்கு இருக்கட்டும். இப்ப பாருங்க, அதேதான். அந்த டெரிஃபிக் டே, கிரேட் டே, ஹேவ் அ நைஸ் டே பார்த்திருப்பீங்களா? நிறைய இடத்துல சொல்லி அடிக்கடி ஹாவ் எ நைஸ் டே சொல்லுவாங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான். அருமை, அருமை. இது எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். பக்காவா இது பண்ணிக்கணும். ஓகே. சோ இது ஒரு 10 வாக்கியம் எழுதுங்க. நம்ம அடுத்த வாக்கியத்துக்கு போலாம். அடுத்த வார்த்தைக்கு போலாம். வார்த்தை எழுதுங்க, எழுதுங்க, எழுதுங்க. உங்களுக்கு தமிழ் வந்துரும், ஒரு பாயிண்ட்ல வந்துரும். நீங்க இங்கிலீஷ் வந்து கரெக்டா எழுதி வச்சுக்கணும். உங்க எழுத்து, ஸ்பெல்லிங்கு, நான் எப்படி கேபிட்டல் லெட்டர் போடுறேன், எங்க ஸ்மால் லெட்டர் போடுறேன், அது எல்லாமே உன்னிப்பா கவனிக்கணும். அதான் 5 வேர்டு எழுதிட்டு சொன்னா ஒருத்தன் பார்த்தா இடையில கேபிட்டல் லெட்டர் போட்டான். 5 பாப்பா எழுதி சொன்ன வர்ப ரொம்ப மிஸ்டேக் பண்ணுது. கிவன் அப்படின்னா GI வி கேபிட்டல் இ கேபிட்டல் என் போட்டான். எல்லாத்தையும் இதை மாத்தி கொடுத்து பின்பக்கம் எழுதுறான்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நீங்க யாரும் வெள்ளிக்கிழமை சரி சரி, அதெல்லாம் வந்துருவாங்க. ரொம்ப ஏகப்பட்டது வந்துரு. அந்த 100 வார்த்தையில இந்த 100 வார்த்தையில இப்படி இருக்க, அடுத்த 100 வார்த்தை வேர்ப் எடுக்க போறோம். நல்லா நல்லா பதில் சொல்லணும். 6th 7th இப்ப போன வாரத்துல ஒரு 2 நாள் பார்த்தேன். இங்கிலீஷ் பாப்படுத்தே இருக்கிறாங்க. வெரி குட், வெரி குட். நல்லாவும் வந்து 25 வகுப்பு, இன்னொரு 25 வகுப்பு அப்படியே படிச்சுட்டு வந்துடும் எல்லாம். அவ்வளவுதான். அதுல வந்து அந்த நோட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருங்க. அப்புறம் நிறைய கேட்கலாம், இது பண்ணலாம். நான் சொல்றேன், நான் லிங்க் அனுப்புறேன், அது ரன் பண்ற மாதிரி பாத்துக்கலாம். அது ரொம்ப சிம்பிளா பாத்துக்கலாம். அப்படியே உள்ள போகணும். உங்களுக்கு காதுல அவங்க கேட்க கேட்க அவ்வளவு பாசிட்டிவா வந்துடும். அவங்க காதுல ஒரு நாளைக்கு 1/2 hour கேட்கிற மாதிரியே வச்சுக்கணும். நாளைக்கு வாரத்துல இங்கிலீஷ் படம் போட்டு ஒரு படம் போட்டுட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நீ சொல்ற மாதிரி பிக்கப் ஆகும். அவன் ஈஸியா வந்துடும், ஈஸியா வந்துடும். அவங்க சிட்டில உள்ள கிட்ஸ் எல்லாம் அதெல்லாம் பண்றாங்க. அது இங்கிலீஷ் படம் எப்படி ஒரு படம் பாத்துருவாங்க. நீங்க தான் சிட்டியில உள்ள கிட்ஸ் எல்லாம் அப்படிதான் பண்றாங்க. சிட்டியில உள்ள குழந்தைங்க எல்லாம் இப்படிதான் அவங்க பேரண்ட்ஸ் இது பண்ணலாம் பண்ணுவாங்க. கீழே சப்டைட்டிலோட படிக்க அவங்க இங்கிலீஷ் தமிழ் நேரம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, அவங்க வந்து எப்படியும் வாரம் ஒரு எங்கேயாவது பூங்கா எங்கேயாவது போய் அதை இங்கிலீஷ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இங்கிலீஷ் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனாலதான் அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க.
இப்ப அருமையா அருமையா இந்த ஒரு இது இருக்குல்ல, இங்க நல்லா பாருங்க. டிட் இருக்கு இல்லையா, இது முக்கியமா ஒண்ணு சொல்ல போறேன், நோட் பண்ணிக்கிங்க. இன்னைக்கு உள்ள அதிமுக்கியமான வார்த்தை இதான். இப்ப பாருங்க, அதாவது டூ செய்கிறேன், டிட் செய்தேன். நல்லா பாத்துங்க, நம்ம இது மாதிரி பண்ணிருக்கோம். டன் செய்து இப்ப இங்க இருக்குல்ல, இந்த இடத்துல டிட் வந்து இந்த 3 வார்த்தை மட்டும் கிடையாது. இந்த 3 இந்த டிட் இருக்குல்ல, இப்ப ஒரே நிமிஷம் இத மட்டும் போடுறேன். செய்தான், செய்தால், செய்தார்கள் மட்டும் கிடையாது. நோட் பண்ணிக்கிறீங்களா? டிட்டுக்கு 3 அர்த்தம். இல்ல 8 அர்த்தம் வரும். செய்தான், செய்தாய். இது அப்படியே போட பாருங்க, அப்படியே எழுத போற பாருங்க. நீங்க அருமையா தமிழ் எழுதிக்கணும். நான் செய்தேன், டிட்டு தான் அதுக்கும். நான் எழுதுங்க, ஐ டிட் எழுதுங்க. நான் டைம் கொடுக்குறேன். நீங்க எழுதணுங்கிறது ரொம்ப முக்கியம். இது அதிமுக்கியமான வார்த்தை. இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே இந்த டூ டிட் வந்து அதிமுக்கியமான வார்த்தை. பாருங்க, நல்லா பாருங்க. நான் செய்தேன்னு தமிழ் எழுதிக்கணும். நான் ஒரு கேப் விடுறேன். இப்ப இந்த ஆர்டர் கூட மாத்தாம எழுதுற பாருங்க, ஏன்னா இந்த ஆர்டர் அவ்வளவு முக்கியம். நீங்க இந்த ஆர்டர் வச்சு நீங்க நிறைய நாங்கள் செய்தோம், நாம் செய்தோம், 2 அர்த்தம் இருக்கு. நாங்கள்னு ஒரு அர்த்தம், நாம்னு ஒரு அர்த்தம். நாம்னா உங்களையும் சேர்த்துக்கிட்டா நாமு, சரியா? எதிராளிய சேர்க்கலன்னா நாங்கள். ரொம்ப சூப்பரா பண்ணிடலாம். டைம் எடுத்துங்க, அவசரப்பட வேணாம். இப்ப இது யாராவது சொல்லணும், கரெக்டா எனக்கு சொல்லணும். இந்த ஆர்டர் படி இது என்ன வரும்? யூ டிட். இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து சிங்குலர் போடுங்க. ஃபர்ஸ்ட் சிங்குலர் போடுங்க. நீ செய்தாய் எழுதிக்கிங்க. அப்படி எழுதிக்கிங்க. ஆர்டர் படி, ஆர்டர் மிஸ் பண்ண வேணாம். நீ செய்தாய் போடும்போது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒருமையில போடுங்க, அப்புறம் பன்மையில போடுங்க. நீ செய்தாய். இப்ப என்னன்னா, பன்மையும் ஆங்கிலத்துல ஒண்ணுதான். ஆனா தமிழ்ல ஒவ்வொரு வார்த்தையும் வேற, ஒவ்வொரு வாக்கியமும் வேற. யூ டிட், நீங்கள் செய்தீர்கள் எழுதிக்கிங்க. நான் தண்ணி எடுத்துக்கிறேன், நீங்க எழுதுங்க. பொறுமையா எழுதுங்க, அவசரப்பட வேணாம். முக்கியமா எழுதிக்கணும், எழுதாம இங்கிலீஷ்ல மாறாது, தமிழ்ல மாறும். ஒவ்வொரு வார்த்தையும் தமிழ்ல மாறும். இந்த தமிழ்ல மாற்றத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா தமிழ் வழியா ஆங்கிலம் கத்துக்கிறது அது ஈஸியா புரிஞ்சிடும். ஆர்டர் பாருங்க, அந்த வரிசையை அவன் செய்தான். நான் தமிழ்ல எழுதுறோம், நீங்க தமிழ்ல எழுதிக்கணும். அவன் செய்தான். இது ஞாபகம் வச்சுக்கணும். நான் என்ன சொல்றேனோ ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க எழுதணும், கேட்கணும், பேசணும், பார்க்கணும். அடுத்தது நீங்களே சொல்லிடலாம். அந்த அளவுக்கு அவள் செய்தால், அது செய்தது. அருமை. நீங்களே எழுதுங்க. இது பண்ணிக்கிறேன். 8 வருது பாருங்க. ஏன்னா அது தெரியணும். அவர்கள் அருமை. இங்கிலீஷ் எழுதுங்க. எழுதணும்னு சொல்லுங்க. அவர்கள் செய்தனர், அவர்கள் செய்தார்கள், எப்படி வேணாலும் வச்சுங்க. ரெண்டும் ஒண்ணுதான். வெரி குட். ஓகே. நல்லா பாருங்க. இது எதுக்கு சொல்றேங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா இது கருதப்படுவாங்க. ஏன்னா இதுல வெவ்வேறு நிலைகள் இருக்கு. இந்த டிட்
இந்த டிடுங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. தமிழை கம்பேர் பண்றப்ப 8 வார்த்தை. அதுவும் டிடுன்னு ஒரு வார்த்தைக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. எல்லாரும் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து இது ஒரு வகுப்பு மட்டும் இல்ல, வகுப்பை தாண்டி ஒரு விஷயம். வாழ்க்கை ஃபுல்லா இதை நீங்க பயன்படுத்த போறீங்க. உங்க வாழ்க்கை ஃபுல்லா பயன்படுத்த போறீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியா நீங்க பேசுற வரையிலுமே பயன்படுத்துவீங்க. இப்ப பாருங்க, நான் ரமேஷ்னு போடுறேன். ரமேஷ் டிட். ரமேஷ் செய்தான். ரைட். இப்ப நம்ம போடுறோம். இப்ப ராணி செய்தால் அப்படின்னு நீங்க போடுறீங்கன்னா அவ்வளவுதான். அவ்வளவுதான். நீங்க எதுக்கு வேணாலும் போட்டுருவீங்க. இப்ப இதுல இருந்து நம்ம கொண்டு வருவோம். நம்ம வந்து வழக்காடல்ல வந்து நிறைய இது பண்ணுவோம். பாருங்க, நான் என்னுடைய வீட்டு பாடத்தை செய்தேன். இது யாராவது சொல்லுங்க. நான் என்னுடைய தமிழ்ல எழுதிக்கிங்க. அப்புறம் இங்கிலீஷ். தமிழ் என்னுடைய வீட்டு பாடத்தை செய்தேன். வீட்டு பாடத்தை செய்தேன். அழகா யாரா ஒரு ஆள் ஏந்திரிச்சு எனக்கு இங்கிலீஷ் ஆர்டர்ல தப்பு இல்லாம இங்கிலீஷ்ல சொல்லணும். நீங்க தமிழ்ல உள்வாங்கிட்டு கிரகிச்சுக்கிட்டு நீங்க இருக்கீங்க, அது சொல்லணும். நீங்க ஒரு ஆள் சொன்னா ஒரு 10 ஆள் பார்த்துக்கிட்டே இருப்பாப்ல. பார்த்துட்டு ஆறா சூப்பரா சொல்றாங்க, நம்மளும் சொல்லணும்னு தோணும். யாரு அப்படிப்பட்ட ஒரு ஆள்? நீங்க எழுதிக்கிங்க. தமிழ்ல எழுதிட்டு அப்புறம் சொல்லுங்க. யாரு அந்த பொண்ணு பேரு என்ன? பொண்ணு பேரு என்ன? சொல்லு, நீ மட்டும் சொல்லு. வெரி குட். வாட் இஸ் யுவர் நேம்? பேர் கேக்குறாங்க பாரு. Vishalini, stand like this. I'm going to ask you one more question. I will ask you one more question. Wait. I did my homework. இப்ப அவனோட வீட்டு படத்தை பண்ணான். அவனோட வீட்டு படத்தை பண்ணான். அவனுடைய வீட்டு படத்தை அவன் செய்தான். சொல்லு பாரு. ஈஸிதான். Vishalini, go ahead. You can do it. செய்தான். சொல்லு. கேமராக்கு முன்னாடி வரலையே, முகம் தெரியல. எனக்கு முகம் தெரியலையே. இப்ப பாருங்க, இந்த இடத்துலதான் முக்கியம். ஹோம்வொர்க் அப்படியே போடுங்க. ஹோம்வொர்க்க இங்க ஹிஸ் போட்டுருங்க. ஹிஸ் ஹோம்வொர்க். அவனுடையன்னு வரும், அவனையும் வராது. அதுக்காக தான் இது கொடுத்தது. புரியுதா? அவனுடைய ஒரு நிமிஷம் சத்தம் கேக்குது. இப்ப அவளுடைய ஹோம்வொர்க்க பண்ணா. அவளுடைய வீட்டு படத்தை செய்தாள். அருமையா சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. அவளா? அவள். she did her homework. அவ்வளவுதான். புரியுதடா? அவர்களுடைய வீட்டு படத்தை செய்தார்கள். யாருடைய? அவர்கள். இப்ப சொல்லுங்க, எப்படி ஆரம்பிப்பீங்க? நீங்க ஆரம்பிக்கிறது தான் முக்கியம். சொல்லுங்க, சொல்லுமா. ஏந்துமா, தப்ப ரைட்டு சொல்லுமா. ஏந்திரி. அவ்வளவுதான். எவ்வளவு அருமையா வந்துருச்சு. எவ்வளவு அருமையா அங்க வந்திருக்கு. அவளுடையவா? இல்ல they did their homework. அது கரெக்ட். அவர்களுடைய வீட்டு படத்தை செய்தார்கள். எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஒரு வார்த்தையை வச்சு எவ்வளவு விஷயம் ஞாபகம் வைக்கிறீங்க. மையம் வெளில கொண்டு வரீங்க. முன்னாடியே பண்ண மையம் ஞாபகப்படுத்திக்கிறீங்க. ஹிஸ்டரி யாரு? ஐ, ஹி, ஷி, தே. ரைட். இப்ப எப்படி வேணாலும் நாங்கள், எங்களுடைய, பாருங்க, நாங்கள் எங்களுடைய வீட்டு பாடத்தை எப்படி செய்தோம். அது வந்து செய்தோம். ஆனா கடைசியா வந்து பாத்தீங்களா, தமிழ்ல கடைசியா வந்து பாத்தீங்களா எவ்வளவு மாற்றம் பாருங்க. பொறுமையா பண்ணும். முழுமையா உள்வாங்கிக்கணும். அவசரப்படணுங்கிறதே ஒண்ணும் கிடையாது.
உள்வாங்கிக்கணும். ஒரு வார்த்தை நீங்க படிக்கிற ஏகப்பட்ட வார்த்தை படிக்கிறதுனால அதுக்குரிய டயத்தை எடுத்துக்கணும். நீ உன்னுடைய வீட்டு பாடத்தை செய்தாய். சொல்லுமா டக்குனு சொன்னா அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். யுவர் உன்னுடைய எழுதிக்கிங்க எழுதிக்கிங்க. நீங்க வீட்லயோ பள்ளியில வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பயோ ஒரு 10 நிமிஷம் பார்த்துடணும். இது அடுத்த வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஏன்னா திருப்பி திருப்பி அதே தான் வரும். நான் சொல்றேன் திருப்பி திருப்பி இந்த 500 வார்த்தை தான் வரும். ஃபிங்கர் டிப்ல வச்சுங்க. உங்களை அசைக்க முடியாது யாரும். நீங்க ஃபிங்கர் டிப்ல வைங்க. உங்களை யாரும் அசைக்க முடியாது. ஃபிங்கர் டிப்ல வச்சுங்க. ஞாபகம் வச்சுங்க. யாரும் உங்கள்கிட்ட கொடுத்ததை யாரும் பறிக்கவே முடியாது. இந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இந்த படிப்பை வந்து யாருமே பறிக்க முடியாது. உள்ள வாங்கிக்கிங்க. நீங்கள் உங்களுடைய வீட்டு பாடத்தை செய்தீர்கள். சொல்லுங்க. நீங்கள் சொல்லுமா ஏன் சொல்லுமா. அதேதான் இப்ப தமிழ்ல இருந்துதான் வேற மாறுது. ஆங்கிலத்துல ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. நீங்கள் உங்களுடைய வீட்டு பாடத்தை செய்தீர்கள். புரிஞ்சு எழுதணும். அப்பதான் மனசுல பதியும். அது ஒவ்வொரு வார்த்தையும் பாரு. யூ டிட் யுவர் ஹோம்வொர்க். நீ இது என்ன ஆங்கிலத்துல? நீங்கள் உங்களுடைய வீட்டு பாடத்தை செய்தீர்கள். அருமை. இந்த செய்தீர்கள் கடைசியா வருது. ஏன் இந்த பாயிண்ட சொல்றோம்னா அந்த பாருங்க வினை சொல்லு அதை வந்து கடைசியா போடுறோம் தமிழ்ல. இது வந்து சப்ஜெக்ட் பக்கத்திலே போட்டுரும். அதனாலதான் நமக்கு வந்து தமிழ் ஆங்கிலம் கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறதுக்கு காரணம் இந்த வருஷம் மாறுறதுனாலதான். இதை நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்ப பாருங்க இந்த இடத்துல இந்த யூ போடுறப்ப நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் போடுறேன். ஐ டூன்னு நான் மாத்துறேன். நான் செய்கிறேன். சொல்லு. இப்ப யாராவது ஒருத்தர் சொல்லணும். அவன் அவனுடைய வீட்டு பாடத்தை செய்கிறான். அவன் அவனுடைய வீட்டு பாடம் கேர்ஃபுல்லா சொல்லணும். இது ஒரு முக்கியமான காரணத்துக்கு தான் கேட்கிறேன். அவன் அவனுடைய வீட்டு பாடத்தை செய்கிறான். இன்னொரு வாட்டி பியூட்டிஃபுல். உன் பேர் சொல்லு அர்ஜுன். அவன் பேர் சொல்லு. லோகேஷ். வெரி குட். தலை மட்டும் தெரியலையே. தலை தெரியலையே. லோகேஷ். He does his homework. அருமை. குட் ஜாப். குட். வெரி குட் வெரி குட். He does it. இப்ப இது மட்டும் சொல்றியா? அவள் அவளுடைய வீட்டு பாடத்தை செய்கிறாள். She does her homework. அவ்வளவுதான். பாருங்க டூ படிக்கிற டிட் படிக்கிறேன்ட்டு டூவையும் படிக்கிறீங்க, டஸ்ஸையும் படிச்சிட்டீங்க பாத்தீங்களா? வெரி குட். She does her. Very good Logesh. Very good Logesh. Super. Very good. Okay. Go and sit down. பாத்தீங்களா? Go and sit down. வந்துருச்சா? டவுன் வந்துருச்சா? Yes. Go and sit down. Yeah. Go and sit down. சொல்றோம் இல்லையா? போய் உட்காரு அப்படிங்கிறோம் இல்லையா? Go and sit down. Super. இப்ப do did does ரொம்ப அதிமுக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். ரைட். அப்புறம் இப்ப அடுத்த வார்த்தைக்கு வரலாம். இது பார்க்கலாம். இந்த டிட்ட விட போறது இல்ல. ஏகப்பட்ட ஒர்க்கு ஏகப்பட்ட விஷயத்துல தெரிஞ்சுக்கலாம். இந்த டிட்ட பத்தி டூவை பத்தி டஸ்ஸை பத்தி தெரிய இத மட்டும் தெரிய ஆங்கில தேர்ச்சி உங்களுக்கு பயங்கரமா இருக்கும். சோ இப்போதைக்கு இந்த 10 வாக்கியத்துல நிக்கிறோம். நம்ம அடுத்த வார்த்தைக்கு நம்ம போவோம். வார்த்தை வந்து கெட். இதுவும் மிகப்பெரிய வார்த்தை இருந்தாலும் நம்ம முக்கியமா சில விஷயம் பார்க்க போறோம். 95 வந்துருச்சா? போலாமா? நல்லா பாருங்க. கெட் எழுதிக்கிங்க. கெட்னா பெறுதல். எழுதிக்கிங்க. கெட்னா பெறுதல். இன்னொன்னு நல்லா பாருங்க. இது நான் ஆக்சுவலா இது வந்து வேற மாதிரி கொடுக்கணும்.
ஓகே. பெறுதல். இப்ப இங்க பாருங்க, கெட்டுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. ரொம்ப அடிப்படையானது. நம்ம இந்த 20 நிமிஷம்னாலும் அந்த 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். கொண்டு வான்னு ஒரு மீனிங் இருக்கு, எழுதிக்கோங்க. கொண்டு வா. பிரிங்குக்கு வர மீனிங் எது வரும்? அவ்வளவுதான், அவ்வளவுதான். கெட்னா இந்த பாருங்க, கெட்னா பெறுதல். ஹேவுக்கு வர்ற மீனிங் இங்க ஒண்ணு வரும், இங்க பிரிங்குக்கு வர்ற மீனிங். பிரிங்னா கொண்டு வா, தெரியும் இல்லையா? அப்புறம் கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தை, எடுத்து வா. எழுதிக்கிங்க, எடுத்துட்டு வா. கொண்டு வர்றதுன்னா நீங்களே கொண்டு வர்றது. எடுத்து வான்னா ஆல்ரெடி ஒரு இடத்துல இருக்கும், அங்கேருந்து எடுத்துட்டு வர்றது. அதுக்கு பேர் இங்கிலீஷ்ல fetch. fetch. எடுத்து வான்னாலும் இதுதான். மாட்டேங்கிறோம்ல, எடுத்து வா. அப்புறம் கெட் வந்து இன்னொரு மீனிங் வந்து ரிசீவ். ரிசீவ் பண்ண போயிருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ரிசீவ்னா கெட். இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஒரு வாக்கியமா பண்றப்பதான் உங்களுக்கு புரியும். நான் இப்போதைக்கு சும்மா லே அவுட் பண்றேன். ரிசீவ். ரிசீவ்னா வாங்கிக்கொள், வாங்கிக்கொள். நம்ம சொல்றோம் இல்லையா, அவங்களை ரிசீவ் பண்ண போயிருக்காங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவங்களை அழைக்க போயிருக்கோங்கிற அர்த்தத்துல. அது அந்த அந்த ஒரு அர்த்தம். இப்ப என்னன்னா இந்த வாங்கிக்கொள் போட்டுங்க. இன்னொரு அர்த்தம் இதுல வந்து நிறைய இருக்கு. நான் வந்து என்ன பண்ண போறேன்னா வாக்கியமா அமைச்சு சொல்ல போறேன், அப்படிதான் அது புரியும். இப்ப கெட் மீ எ பென், இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த கொண்டு வா தான் வந்து அருமையா சொல்ல. எனக்கு ஒரு பேனா கொண்டு வா. எனக்கு ஒரு பேனா கொண்டு வா, எழுதிக்கிங்க. ஆர்டர் மாதிரி பாருங்க, அது டிபிக்கலா எப்பொழுதும் மாறுறதுதான். எனக்கு ஒரு கெட் மீ எ பென். இது இந்த இடத்துல இது வந்து பிரிங்கா பயன்படுது. ஓகே. இந்த இடத்துல கெட் என்ன அர்த்தத்துல வருது? பிரிங். பிரிங் மீ எ பென் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அப்படியே சொல்லலாம், எனக்கு ஒரு பேனா கொடு அப்படின்னு கேட்கலாம். பிரிங் மீ எ பென். இன்னொரு வார்த்தை, இங்க ஒரு வார்த்தை போட்டுங்க. அது ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. இருங்க, நான் போடுறேன். அடைதல்னு ஒரு வார்த்தை, ரீச்னு போடும். ரீச். அடைதலும் கெட்டு தான். கெட் மீ எ பென். அப்புறம் இன்னொரு இது, இப்ப இன்னொரு வார்த்தை இருக்கு. இது கெட் மீ எ பென் இங்க போட்டுக்கலாம், உங்களுக்கு தனியா இருக்கணும். அப்டைன் அப்படி ஒரு வார்த்தை இருக்கு. அப்டைன். வாங்கிக்கொள் மாரி வாங்கு. பாருங்க அந்த வார்த்தை வந்து வாங்குகிறேன் அப்படின்னு வருது இல்லையா? இப்ப பாருங்க,
நான் அது வந்து கரெக்டா அது சொல்றேன். நீங்க டைம் எடுத்துட்டு வீட்டுக்கு போய் ரிவைஸ் பண்ணாதான் இது மைண்ட்ல போய் உட்காரும். வீட்டுல போய் பண்ணுவாங்களான்னு டவுட் தான். யாரோ 2 பேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கெட் மீ அ பென்னா இல்ல அங்க ஸ்கூல்லயே ஒரு இது போட்டுக்கலாம். ஸ்கூல்லயே ஒரு இங்கிலீஷ் ரிவிஷன் கிளாஸ்ன்னு ஒரு வாரத்துக்கு 20 நிமிஷம் போதும். ஒரு 20 மினிட்ஸ் பண்ணா 3-4 கிளாஸ் அப்படியே ரிவைஸ் பண்ணலாம். கெட் மீ அ பென், கெட் மீ அ பென். எனக்கு ஒரு இதை கொண்டு வா. ஐ கெட் குட் மார்க்ஸ். ஆஹா, அருமையா சொல்லுங்க பார்ப்போம். ஐ கெட் குட் மார்க்ஸ். நான் சொல்லிடலாம். நான் நிறைய மதிப்பெண் பெற்றிருக்கிறேன். நான் நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கேன். சொல்லுங்க. ஐ கெட் குட் மார்க்ஸ்னா எப்பயுமே பெறுகிறேன். நான் பெறுதல் வருதா? நான் நல்ல மதிப்பெண்களை பெறுகிறேன். எப்பயுமே வகுப்புல ஒரு பரீட்சைன்னு வச்சா நான் ஐ கெட் குட் மார்க்ஸ். இந்த கெட்டு பாருங்க, பெறுகிறேன். இங்க கொண்டு வா. பெறுதல் மேல போட்டாங்க இல்லையா? அது வாக்கியமா வரும்போது பெறுகிறேன்னு வருது இல்லையா? ஐ கெட் குட் மார்க்ஸ். ஆல் ரைட், ஐ கெட். இப்ப இன்னொன்னு ரொம்ப முக்கியமான ஒரு இது. இந்த வார்த்தை பேரு அண்டர்ஸ்டாண்ட். புரியுதா அப்படிங்கிறதுக்கு புரிதல் எழுதிக்கிங்க. புரியுதா? புரிதல், புரிதல். இந்த புரிதல்ங்கிற ஒரு வார்த்தை, ஏன்னா இது அவ்வளவு முக்கியமான வார்த்தை. ஸ்லோவா நீங்க எடுத்துக்கணும். இப்ப ஐ கெட் இட், ஐ கெட் இட்னா எனக்கு புரியுதுன்னு அர்த்தம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட், இது ரெண்டும் ஒண்ணுதான். ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட். இப்ப பாருங்க, நான் கேள்வியை கேட்கறப்ப இன்னும் புரியும் உங்களுக்கு. ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட். இந்த வார்த்தைக்கு டைம் எடுத்துக்கணும். அவசரப்பட்டு அடுத்த வார்த்தைக்கு போயிடக்கூடாது நம்ம. ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட். நான் அதை புரிந்து கொள்கிறேன். ஐ கெட் இட்னாலும் புரிந்து கொள்கிறேன் தான். புரியுதா? இப்ப கேள்வி கேட்பாங்க. எப்படின்னா, வாத்தியார் வந்து நீ காலேஜ் எல்லாம் போகணும்னா கேட்பாங்க, இங்கிலீஷ்ல பேசுவார். டு யூ கெட் இட்னு கேட்பாரு. உனக்கு புரிஞ்சுதா? உனக்கு புரிஞ்சுதான்னு கேட்பாரு. அவ்வளவுதான். அதுக்கு இன்னொரு மீனிங் நான் அதை உடனே போடுறேன், கீழேயே போடுறேன். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் இட். என்ன அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? என்ன ஒரு அருமையான வார்த்தைங்க இந்த கெட்டு. ஒரு வார்த்தைக்கு போய் 7 வார்த்தை தெரிஞ்சு, 7 வார்த்தைக்கு தெரிஞ்சுக்கூடிய டயத்தை இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறாங்க. அப்பதான் நம்ம லைஃப்ல அத்தனை வாட்டி யூஸ் பண்ண போறீங்க நீங்க. Do you get it எப்படி வந்ததுன்னு கேளு. Do you get it எப்படி எப்படி வந்தது? இது எப்படி வந்தது? Do you get it? எப்படி பிரிப்போம்? get எப்படி பிரிப்போம்? அதுதான், அதுல இருந்து தான் வந்தது. You get, I get it, I do get it. Do I get it? Do I get it மாதிரி do you get it. உனக்கு புரிஞ்சுதா? சோ இது புரிஞ்சுதா உனக்கு? Do you get this? Do you get this? இது புரியுதா உங்களுக்கு? புரியுதா? புரியுது. அதே யூஸ் பண்ணிட்ட பாத்தீங்களா? உடனே யூஸ் பண்ணிட்ட பாத்தீங்களா? Do you get this? Yes, do you get this? Yes. நல்லா பாத்துங்க. I get, நல்லா பாருங்க. I get 1000 rupees per month. என்ன சொல்லிடலாம். இது ஒண்ணும் இல்ல, நான் ஏன் இந்த ஒண்ணும் இல்ல, மாச சம்பளம் வாங்குறோம்ல, அதை கெட்டுன்னு சொல்லுவாங்க. I earn rupees ரெண்டும் ஒண்ணுதான். ஒவ்வொரு மாசமும் இருக்கும். ஒவ்வொரு மாசமும் 1000 ரூபாய் வாங்குறேன். 1000 ரூபாய் வாங்குறேன் நானு. 1000 ரூபாய் சம்பளமா வாங்குறதுக்கு I get. How much do you getனா, how much do you getனா உன்னோட சம்பளம் எவ்வளவு? How much do you get? பாருங்க, how much do you get? how muchனா எவ்வளவு? சரியா? இன்னைக்கு ரொம்ப மிகப்பெரிய வார்த்தைகள் 2 பார்த்திருக்கோம். ஞாபகம் வச்சுங்க, டிட்டும் கெட்டும். நீங்க இது இல்லாம ஆங்கிலத்துல பேசி முடிக்க, உரையாடலை நிகழ்த்தி முடிக்கவே முடியாது. How much do you get? எவ்வளவு நீ பெறுகிறாய்?
சம்பளமாக பெறுகிறாய். எழுதிக்கிங்க. இங்க ஏன் ஏனுங்கிற ஒரு மீனிங் அவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அது அவ்வளவு பெரிய விஷயம். பெறுகிறாய். இன்னொன்னு இப்ப சொன்ன இல்லையா, ரீச்னு சொன்ன இல்லையா, அடைதல். நல்லா பாருங்க, இங்க அடைதல்னு ஒரு வார்த்தை இருக்கா? How do I reach? நல்லா பாருங்க. How do I reach the bus stand? இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். How do I reach the bus stand? எப்படி நீ பேருந்து நிலையத்தை அடைகிறாய். How do I reach? ஒண்ணும் இல்ல, இருக்குல்ல பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி நீ போற? How do I? இப்ப ஒண்ணு பண்ணலாமா? இப்ப போடலாமா? அப்படியே அடிக்கலாம். பஸ் ஸ்டாண்ட் தப்பா இருக்கு. பஸ் ஸ்டாண்ட். இப்ப பாருங்க, how do I? பாருங்க, go to. அந்த ரீச் தான் go to the bus stand, ரைட்? இங்க பாருங்க, அதே இதுதான். அப்படியே அந்த go to இருக்குல்ல, go to reach இருக்குல்ல, இந்த கோக்கு பதிலு கெட் போடு. How do I get to the bus stand? இதுதான் வந்து வழக்கு ஆங்கிலத்துல பேசுவாங்க. இந்த கெட்டுங்கிறது ரீச்சுக்கு வந்துருச்சா, கெட் டுங்கிறது ரீச்சுக்கு. இந்த கெட் 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 கெட்டுங்கிறது பெறுறது, அடையிறது, போறது, கொண்டு வர்றது, எடுத்து வர்றது, சென்று சேர்றது, வந்து சேர்றது. இப்ப பாருங்க, வந்து சேர்றது, அடைதல் இருக்கு இல்லையா, ரீச் இருக்கு இல்லையா, சென்றடைதல். வந்து சேர்றது, அறை போடுது. வந்து சேர்றது, அதுவும் ஐயோ அதுவும் இல்ல, கெட்டுக்கு இவ்வளவு மீனிங், அவ்வளவு மீனிங். இப்ப நான் திருப்பி இங்கேயே போறேன், இங்க போனா ரொம்ப ஈஸி ஆயிடும். How do, இதுதான் பெரிய பெரிய எக்ஸாம்ல இதுதான் வரும். How do I arrive at the bus stand? நான் எப்படி பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றது? பஸ் ஸ்டாண்ட்ல உங்க ஃப்ரெண்ட் நிக்கிறாரு, அவருக்கு போன் பண்றீங்க. அது பஸ் ஸ்டாண்டுக்கு நான் எப்படிடா வர்றது, நான் பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படிடா வர்றதுன்னு கேட்பீங்க, ரைட்? அப்புறம் இன்னொரு ஊருக்கு போறீங்க, அந்த ஊர்ல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போறது எப்படின்னா அங்க உள்ள கடைக்காரத்தை கேக்குறீங்க, நான் பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி இப்ப போறது? அதுக்கும் கெட்டுதான். நீங்க வர்றதுங்கிறது இப்ப how do I get to the, இந்த அரைவட் இருக்கு இல்லையா, அது அப்படியே போடுங்க. எல்லாம் ஒரே மீனிங் தான். டைம் எடுத்துங்க. டைம் எடுத்துங்க. எடுத்துட்டு அழகா எடுங்க. எல்லாத்துக்கும் நான் எப்படா பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றது, நான் எப்படி பஸ்ஸுக்கு வர்றது, பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றது, பேருந்து நிலையத்திற்கு நான் எப்படி வருவது அப்படிங்கிறதுதான். ஆல் ரைட், எழுதிக்கிங்க. அந்த கெட்டுங்கிற வார்த்தைக்கு பாரு, கோ டு, அரைவ், ரீட், வேற என்ன, இந்த வார்த்தையெல்லாம் அதுல பயன்படுத்துவாங்க. ஃபெட்ச், பிரிங், இதெல்லாம் இந்த மீனிங்ல வருங்கிறத சொல்றாங்க. புரியுதா? ஒரே வார்த்தைக்கு இத்தனை அர்த்தம் இருக்கு. அதுக்கு இன்னொரு வேர்டு இருக்கு. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, கதிரவன் அப்படின்னா என்னது, சூரியன், ஆதவன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ஒரு வார்த்தைக்கு இதெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது சொல்றாங்க. இந்த கெட்டுக்கு என்ன மீனிங்க, அதே வார்த்தை அர்த்தம் தான் அதுக்கெல்லாம் வரும்னு சொல்றாங்க. அந்த பிராக்டிஸ் நம்ம எங்கேயாவது புத்தகத்துல வச்சுட்டு கதையெல்லாம் படிக்கும் போது தான் இந்த இடத்துல இப்படி வரும்போது சார் சொன்னாங்களேன்னு நினைப்போம். நம்ம சும்மா இப்படி மட்டும் படிக்கிறதால வராது. அதுதான் உங்களை செகண்ட் தேர்ட் புக்கெல்லாம் வாங்கி படிங்கன்னு சொல்றது. படிச்சீங்களா? அன்னைக்கு ஆளுக்கு ஒரு புக் எடுத்து படிக்கல. இப்ப பாருங்க, I receive your letter. நல்லா பாருங்க, I get your letter, ரெண்டும் ஒண்ணுதான். நல்லா பாருங்க, இது எப்படி எப்படி கொண்டு வர பாருங்க. I get your letter, நான் உன்னோட இது வந்து கிடைக்க பெற்றேன், கிடைக்க பெற்றேன். இப்ப ஒண்ணும் கிடையாது, அப்படியே பாஸ்ட்ல அடிங்க. பாஸ்ட்ல அடிங்க. ஐ ரிசீவ் லெட்டர் பாஸ்ட்ல சொல்லுங்க. ஐ ரிசீவ்ட் ஒரு லெட்டர்.
அவ்வளவுதான். அது அப்படியே பாஸ்ட்ல இது கொண்டு வாங்க. கெட்ட பாஸ்ட் கொண்டு வாங்க. I got your letter. அவ்வளவுதான் அவ்வளவுதான். எவ்வளவு பளிச்சுன்னு எத்தனை வாட்டி நம்ம யூஸ் பண்ணோம். I got you, I got you, I got you, I understand you, I got you. நான் I got your letterனா இந்த இடத்துல ரிசீவ் போடுங்க. விடாதீங்க 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 விடாதீங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் நீங்க தெரியறப்பதான் உங்க இங்கிலீஷ் லெவல் வேற மாதிரி. இங்க பாருங்க, நான் மேல போறேன். ரிசீவ் இருக்கா? வந்துருச்சா? ரிசீவ் இருக்காங்க. அங்க போட்டனா போட்டனா கொண்டே இருக்கான். I have a pen. Bring, get me the book. Bring me the book. Fetch the book. I receive the book. I got the book. I get the book. How do I get to the railway station, police station? How do I get to the bus stand? I obtain good marks. I get good marks. Do you get it? Do you understand it? I earn. பாருங்க. Attain வச்சு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணா. I obtain good marks. Obtain good marks. Oh, sir. என்ன மாதிரி பாத்தீங்களா? I good marks இருக்கும். I get good marks இருந்தா I obtain good marks தான். லோகேஷா இருக்கட்டும், விசாரணியா இருக்கட்டும், தெரிஞ்சுங்க. இது தெரிஞ்சுக்கிட்டா உங்கள்ட்ட இருந்து இது யாருமே எடுக்க முடியாது. உங்களுக்கு தான் உள்ளது. நீங்க நினைச்சாலும் யாருக்காவது கொடுக்கலாமே தவிர, வச்சுக்கிட்டு கொடுக்கலாமே தவிர, நீங்க கொடுத்துட்டு நீங்க கையில இல்லாம இருக்காது. உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். எப்பயுமே இருக்கும். வளரும். இன்ஃபேக்ட் நீங்க கொடுக்க கொடுக்க உங்களுக்கு ஆள் மனதுல போய் உட்கார்ந்துருது. அது அவ்வளவுதான். அருமை அருமை அருமை. எதுக்காக இவ்வளவு நேரம் அதை ஒதுக்குறோம்னா அவ்வளவு முக்கியம் அது. ஓகே, நவ் இன்னொரு முக்கியமான விஷயம் நல்லா பாருங்க. கெட்டுக்கு பை போட்டுங்க. விடாதீங்க விடாதீங்க. அவ்வளவு முக்கியமான வார்த்தை கெட்டுக்கு. இன்னொரு மினிட் நல்லா பாருங்க. பை மாறல நாங்க தான். where do you get? Where do you get the dress? நீங்க வந்து ட்ரெஸ் வாங்கினா எங்க போய் வாங்குறீங்க அப்படிங்கிறது பாருங்க. ஒரு மீனிங் நம்ப முடியுதா? ஆங்கிலத்துல பாருங்க என்னெல்லாம் பண்றாங்க. ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு where do you buy the dress? Now கெட்டுக்கு எக்ஸாக்டா பை ஒரு மீனிங் இருக்கா? பிரிங் எப்படி ஒரு மீனிங்கோ பை என்ன இங்கிலீஷ். அப்பாடா, இது புரியுதா? வேர் டு யூ கெட் தி ட்ரெஸ்? நீ எங்க போய் ட்ரெஸ் வாங்குவ? கேட்போம். பைன்னு கேட்போம். பைக்கு பதிலா என்ன பண்ணலாமா? கெட்டு போட்டுடலாம். கெட்டு போட்டுடலாம். என்ன அருமை. எத்தனை பேருக்கு புரியுது? கை தூக்குங்க. எத்தனை பேருக்கு புரியுது? கை தூக்குங்க பாப்போம். சரவணன், என்ன புரியுது உனக்கு? ஆக்சுவலா என்ன புரியுது? இப்ப ஒரு 10 நிமிஷமா பேசுறோம் கெட்ட வச்சு. என்ன அதோட நோக்கம் என்ன? எதனால இது முக்கியமான வார்த்தையா கருதப்படுது? சரவணன், இது எதுக்கு முக்கியம்னு சொல்றோம்? 10 நிமிஷமா இதை பேசிக்கிட்டே இருக்கோம். ஒரு 8 வார்த்தை போட்டுட்டோம். 8 வார்த்தை அதுக்கு ஈக்குவலா போட்டோம். என்ன இதனால என்ன சொல்ல வர? நீ தமிழ்ல அழகா பேசணும். நான் இங்கிலீஷ்ல பேசல, தமிழ்ல பேச சொல்றேன். இது என்ன ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு கெட்டு? நானே பதில் சொல்லிட்டேன் பாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே. அத கேட்கல. அந்த கெட்டுக்கு மட்டும் 8 மீனிங்ல போறோமே, ஏன் அப்படி மாற்றி வேர்ட போட்டு சொல்றோம்னு கேக்குறாங்க. அந்த கெட்டு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. 8 டிஃபரெண்ட் மீனிங் இருக்கு. 8 வெவ்வேறு அர்த்தங்கள் இருக்கு. அதனால கெட்டை பத்தி நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதா? ஏகப்பட்ட பாரு 10 வாக்கியத்துக்கு மேல எழுதிட்டோம் பாரு கெட்டு மட்டுமே. இது புரியுதா? அது முக்கியம்னா தெரியுதா சரவணன்? முக்கியத்துவம் முக்கியம். பவர் ஏதாவது போச்சா? பரவாயில்ல, நல்லா ரொம்ப க்ளோஸா கொண்டு வந்துட்டோம். இன்னும் ஒண்ணே ஒண்ணுதான் சொல்ல. பரவாயில்ல பரவாயில்ல.
இது பண்ணிக்கலாமா? க்ளோஸ் பண்ண நாளைக்கு வந்து எங்க விட்டோமோ நாளை மறுநாள் ஆரம்பிக்கிறோம் இல்லையா? நாளை மறுநாள். நாளை மறுநாள் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லை. இது என்ன ஒரு 2, 3 நிமிஷம் தான் போச்சு. பரவாயில்ல. நல்லா பசங்க நல்லா பண்றாங்க. அருமை, அருமை. ஓகே, ஓகே, ஓகே.